இது வந்து பேசும் படம் பாட்காஸ்ட். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ரீவைண்ட் செஷன். 1991 ரிலீஸ் ஆகி இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கல்ட் ஹிட் அப்படின்ற ஒரு பேர் எடுத்திருக்கிறதுல நிறைய படம் இருக்கு. அந்த காலத்தில் வந்த படத்தெல்லாம் நம்ம சரியா இப்போ கவனிக்காம விட்டுட்டோம். அதுக்கப்புறம் தே பிகம் பிக் ஹிட்ஸ். உதாரணத்துக்கு சத்யாவை சொல்லுவேன். சத்யா வாஸ் அஹெட் ஆஃப் இட்ஸ் டைம் அண்ட் ஸ்டில் ப்ராபப்ளி ஒன் ஆஃப் இட்ஸ் யூனிக் மூவிஸ். அந்த வரிசையில் சந்தான பாரதி இயக்கி கமல்ஹாசன் மற்றும் பலர் நடித்த குணா படத்தோட ரீவைண்ட் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன காரணம்னா திஸ் மூவி இஸ் கெட்டிங் ரீரிலீஸ்ட் இன் த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ். ஸோ அதுக்காக வந்து இந்த ஸ்பெஷல் ரீவைண்ட் செஷன். ஸோ ஐ திங்க் வி ஆர் கோயிங் டு கட் இட் பை சாப்டர். ஸோ முதல்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து 91 த கான்டெக்ஸ்ட். இந்த படத்துக்கு வந்து இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆச்சு, அப்போது வாட் திங்ஸ் ஹேப்பன்ட் அரவுண்ட் இட், அதை பற்றி மேபி வில் டாக் ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ். ஸோ ஹேமந்த், வாட் ஆர் யுவர் தாட்ஸ் அபவுட் குணா ரிலீஸ்ட்? எப்போ பார்த்தீங்க? வென் டிட் யூ வாட்ச் இட்? Any thoughts about when the movie released? I watched it in theater, of course, on the time. I think it's Diwali release, and build up Yes. on was really at its peak. The Rajini and Kamal having a release on the same day. But it was more special. Of course, the Largo was special, but I think it was special because there's not much promotion that happens before a movie. The very audio function like that, the teaser from the first poster look, and the social media, they make it out. So you had it all inside your head, and you went in with a lot of expectations. And of course, the Rajini versus Kamal rivalry, and it was Diwali was also celebrated with more fervor. அப்போ மோர் தென் நவுன்னு எனக்கு தோணுது. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சேர்ந்து வரும்போது அஃப்கோர்ஸ் ஐ வாட்ச்ட் போத் தளபதி பிகாஸ் ஆஃப் மணிரத்னம், சாரி, அண்ட் குணா ஃபார் கமல். ஜோதியில் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஓ, பரங்கிமலை. Before Jyoti. it lost its way and kind of turned into a different type of theater. Jyoti was And then it actually came back. And then it it came came back. back. It's making a comeback. Yeah, yeah. ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் வேணும்னாக்கா ஜோதி வாஸ் ஆக்சுவலி அ ப்ராப்பர் தியேட்டர். பட் Yes. ஆலந்தூர்ல வந்து there used to be a theater called Victoria, which used to be the theater for special, genre of movies. அந்த மாதிரி போனோம். So when they shut down Victoria, Jyoti became the go-to theater for all types of movie. But anyways, that's a different discussion completely. Anna, the Guna experience was devastating to say the least. We had some clues that the movie is a little dark from other the audio tape எல்லாம் கேட்கும்போதே நமக்கு ஒரு க்ளூ கிடைச்சிச்சு. இந்த படம் வந்து இட்ஸ் நாட் அ ரெகுலர் மூவி அப்படின்ட்டு. பட் தீபாவளி அன்னைக்கும் மங்களகரமான நாள் உட்கார்ந்த உடனே அந்த படத்தை வந்து எதிர்பார்த்த படமே கிடையாது. It was shock first, and then it took a while for you to recover from that. That was my Okay. first thing. உங்களுக்கு என்ன, what was your experience? எனக்கு ஒரு பெரிய கதைலாம் இருக்குது ஹேமந்த். ஸோ நான் வந்து எல்லாத்தையும் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஸோ Okay. வந்து ஏன்னா குணா 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 அண்ட் தளபதி வந்து ஐ ரொம்ப டிஸ்டிங்க்லி ரிமெம்பர். ஏன்னா அப்போ தான் வந்து என்ன 13, 14 தனியாக சினிமாக்கெலாம் போகிற வயசாயிடுச்சு. ஸோ அப்போ வந்து முதல்ல குணாவோட ப்ரீ ஸ்டோரி சொல்கிறேன். இந்த குணாவில் வந்து நானும் ஒரு விதத்தில் பங்கேற்றிருக்கேன் அப்படின்னு சொல்ல போகிறேன். இது எப்படி நீங்கள் அக்னி நட்சத்திரமில் பங்கெடுத்தீங்கன்னு சொன்ன மாதிரி. ஆனால் இதில் நான் ஸ்க்ரீனில் வரல. பட் ஒரு சின்ன காமெடி நடந்தது. இந்த குணாவில் வர முதல்ல ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் இருக்குல்ல, அதை வந்து கமல் ஷாட் இட் இன் MCTM ஸ்கூல், முத்தைய செட்டியார் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் இன் புரஷவாக்கம். ஸோ எங்கள் வீடு பக்கத்தில். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் அங்கே படித்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீக்கெண்டில் இதை வந்து ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ எப்படியோ ஸ்னீக் பண்ணோம் உள்ள, கதவு வழியாக அந்த பெரிய கிரில் கதவை அப்படி திறந்து அப்படிலாம் உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் பார்த்த போது ஒரு ரூம் வந்து பெரிய மூடி வச்சுருந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த அந்த ஸ்கூல் நல்லா தெரியுன்றதுனால தே டுக் மீ, ஒரு 2-3 பசங்க. ஒரு ரூம் திறந்தோம்னா ஃபுல்லாக காஸ்டியூம்ஸ். அங்கே வந்து சரிகா தாண்டா காஸ்டியூம் அப்படி இப்படின்னாங்க. பட் அஃப்கோர்ஸ் வி டிட்ன்ட் see சரிகா. ஸோ இன்னொரு பக்கமாக போய் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பில்டிங்கில் இந்த ஷூட்டிங் நடக்குது மாடியில். ஸோ நாங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கோட மாடியில் இருக்கிறோம்.
Okay. அங்க மாடியிலேருந்து வி ஆர் சீயிங். ஸோ அது என்ன சீன் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வந்து கமலை வந்து கிரீஷ் கர்நாடும் காக்கா ராதாகிருஷ்ணன் இல்ல கிரீஷ் கர்நாடும் அப்புறம் இன்னொருத்தரும் கூட்டி நடத்தி கூட்டிட்டு வராங்க அந்த காரிடார்ல. அப்பதான் அனந்து வந்து அபிராமி வந்திருக்கா இந்த தாலிய புடி அப்படின்ற மாதிரி கொடுப்பாரு இல்லையா. Janagaraja and ஜனகராஜ் யா. So on the scene, we are able to see Kamal walking, they are reshooting, and then they are reshooting, and then they are reshooting. So அது நாங்க வந்து ஏதோ ஜெயிலுன்னு நினைச்சோம். ஏன்னா அந்த கண்ணாடி we didn't understand அது வந்து ஒரு மென்டல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் asylum மாதிரி. ஃபோக்ஸ் வித் அசைலம் மாதிரி அது அப்போ எனக்கு தெரியல அது. Okay. பட் நாங்கள் ஏதோ ஒரு ஜெயிலுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அந்த சீன் ஷூட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு காரிடாரில் வந்து வெளியில் ஒரு ஓப்பன் காரிடாரில் எல்லா பசங்க இந்த ஃபிலிம் எப்படியோ ஸ்னீக் பண்ணி உள்ளே வந்தவங்க எல்லாம் லைனில் நின்றுட்டு இருக்கோம். கமல் அண்ட் சந்தான பாரதி ஆர் வாக்கிங். என் ஃப்ரெண்டு சொல்கிறான், பாரு இவனுக்கு எவ்வளோ திமிரு பாரு, என்னை பார்க்கவே மாட்டான், நம்மளெல்லாம் பார்க்கவே மாட்டான், நீ தலைவான்னு சொல்ல பார்க்கவே மாட்டான் அப்படின்னு கமல் மேலே ஒரு திமிரு பிடிச்சவன் அந்த பிம்பத்தை வந்து எப்போவுமே உருவாக்கிட்டாங்க. ஸோ நானும் வந்து ஐ ஹேட் அ ரஜினி பயஸ். ஸோ நானும் வந்து ஆமாம்ல இன்னும் இவர் பார்க்கவே மாட்டுறாரு, எங்களுக்கு அப்படியே தேர் டாக்கிங் அபவுட் அ மூவி அண்ட் தேர் வாக்கிங். அப்போ நம்மளுக்கு புரியுமா ஏதோ அப்படி நடந்து போயிட்டாங்க. ஸோ தே என்டர்ட் இன் டு அ ரூம். அந்த ரூம் அது அனதர் கிளாஸ் ரூம். அந்த கிளாஸ் ரூம்க்கு ஜன்னக்கதவு இருக்கு அந்த பக்கமா. நாங்க ஜன்னக்கதவை திறந்து உள்ள பாக்குறோம். பாத்தீங்கன்னா கிரீஷ் கர்நாடும் கமலும் தேர் ஹேவிங் தர் லஞ்ச். ஓகே, ஏதோ பச்சை பயிறு சம்திங் இட்ஸ் லைக் சாலட் மாதிரி ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஏய் இப்படிதான் இவங்க எல்லாம் சாப்பாடு சாப்பிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சு. ஸோ பேசிக்லி வி டிடன்ட் டு எனிதிங் பட் ஜஸ்ட் இங்க கமல் வெளில வந்தா பார்ப்போம். இல்ல பசங்க சொன்னாங்க he didn't care, he kept thinking. எனிவே இந்த படத்தோட ஷூட்டிங் அன்னைக்கு இது ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. கமல் இஸ் அபவுட் டு லீவ். ஸோ he walked to his car. அப்பெல்லாம் வந்து கார் உங்ககிட்ட எல்லாம் வராது, இவர் தான் he walked to the car. He had a Contessa car which is very famous at that time. ஸோ அந்த Contessa வாசல்ல நிற்கும் போது எல்லாரும் சூழ்ந்துக்கிட்டாங்க. எல்லாரும் they had paper ready, கையெழுத்து வாங்கறதுக்காக கையெழுத்து போட்டு இருந்தாரு. எனக்கு அப்பவே மனசுல ஜேர்னலிஸ்ட்னு ஒரு எண்ணம். எல்லாரும் அமைதியா கையெழுத்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து ஒருத்தன் வந்து கூட இருந்தவன் வந்து என் கூட இருந்தவன் அங்க நின்றுட்டு இருந்த கூட்டத்துல இருந்தவன் ஒரு ரூபா நோட்டை நீட்டி அதுல கையெழுத்து போட சொன்னோன்னா கமல் செட் இல்ல நான் போட மாட்டேன், அதுல எல்லாம் போட மாட்டேன் அப்படின்னு. ஹி வாஸ் டேக்கிங் ஒன்லி இந்த ரூபா நோட்ல ஒரு வெள்ளை கலர் இடம் இருக்கும் இல்லையா, அங்க கையெழுத்து போட சொல்லுவாங்க டிபிக்கலி. ஹி செட் நோ. ஸோ கையெழுத்து போட்டே இருக்கும்போது எனக்கு வந்து மனசுல நான் வந்து என்னை கண்டுக்கவே இல்லை. நானே சும்மா சார் நீங்க இந்த அபூர்வ சகோதரர்கள்ல எப்படி குள்ளமா நடிச்சிங்கன்றதை இன்னும் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டேன். ஓகே, இப்படி மேல பார்த்துட்டு. ஸோ கையெழுத்து போட்டுட்டு இருந்த கமல் நிறுத்தி என்னை இப்படி பார்த்து என் கன்னத்துல இப்படி ஒரு தட்டு தட்டிட்டு ஆல்மோஸ்ட் அடி. ஓகே, இட்ஸ் லைக் இப்படி ஒரு தட்டு தட்டிட்டு லிட்ரலி didn't care, started to sign, got in the car and went away. ஓகே, எனக்கு அது வந்து அக்னாலஜ்மெண்ட்னு சொல்றதா இல்ல வாய மூடுறா அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்றதான்னு எனக்கு புரியல. பட் தட் வாஸ் மை பிரஷ் வித் குணா. பட் with Kamal too, I mean like little brush. with Kamal too, literal brush. Yeah. So anyway, பட் ஆனா இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் ஆகும்போது எங்க வீட்டு வாசல்ல ஒரு மியூசிக்கல்ஸ் இருந்தது. அங்கதான் எப்பவுமே குடியிருப்போம் நானும் என் ஃப்ரெண்டும். இந்த படத்தோட மியூசிக் எஸ்பெஷலி had a track where Ilayaraja and Kamal Hassan talk and they introduced the song almost like a made up ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அது? No, I wanted to get to that part. Okay, we'll get to that. Right. So I thought it was very unique. But இந்த படம் பார்க்கும்போது இந்த படம் வந்து நான் முதல்ல of course I went to Thalapathy and watched it with full fervor. ஒரு ப்ரீமியர் ஷோ ஒரு 25 ரூபாய் எங்கேயோ கடன்லாம் வாங்கி படம் பார்த்தாச்சு. அடுத்த நாள் உதயம் தியேட்டருக்கு என் ஃப்ரெண்டு போகலான்னு சொன்னான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் கோயிங் டு உதயம் தியேட்டர். தளபதி பார்த்தாச்சு, சரி குணா பார்க்கலான்னு. நாங்கள் தேட்டரில் போய் இறங்கினோம்னா அந்த பக்கம் வந்து குணா பேனர் ஒன்று இருக்கும் பெருசாக வச்சுருந்தாங்க. கமல் வந்து இந்த சாமியார் இந்த காவி கலரில் இருக்கிற அந்த ஒரு பேனர் பற்றி எரிஞ்சிட்டு இருக்குது. என்னடா இப்படி எரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ரஜினி வந்து சாமுராய் மாதிரி நின்றுட்டு இருக்காரு தளபதியில். அந்த பேனரை உடைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்பேரண்ட்லி ரஜினி கமல் ரசிகர்கள் சண்டை ஜஸ்ட் பீக்டு அண்ட் இட் ப்ளூ அவுட் ஆஃப் ப்ரப்போர்ஷன். ஸோ அதோட திருப்பி பஸ் ஏறி வந்து திருப்பியும் நான் வந்து அன்னை அபிராமிலையோ சக்தி அபிராமிலையோ பார்த்தேன். பட் த பாயிண்ட் ஐ வாண்ட் டு மென்ஷன் வாஸ் இட் வாஸ் த லாஸ்ட் டைம் that Kamal and Rajini had the movie release at the same time, just because of how peak this Kamal Rajini split was. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறமா 2005ல சந்திரமுகி அண்ட் மும்பை எக்ஸ்பிரஸ் ரிலீஸ்ட் அட் த சேம் பாயிண்ட் லேட்டர் அண்ட் மேபி a subsequent film later. But between 91 and 2005, they never had a release and they essentially decided. And see, Kamal was also I back thought in. there was இன்னொரு 3 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு படம் 2 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். Like, there was, I think this was Muthu and Kurdi Kurudi Punal. Punal? ஆமா. Oh, I don't know if it was on the same day. Okay. Oh, all right. Could be. தீபாவளிக்கு தான் அதுவும் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான். I think that was also a worthy competition, but by that time, yeah, please. Oh, okay, okay. It could be. But eventually they both decided, நம்ம வந்து we are not going to try and do this at the same time. But, you know, the point I wanted to say again, back to this Guna story was, Guna வந்து is bookended by Michael Madana Kamarajan and Singaravelan. 91ல கமல் நடிச்ச ஒரே படம் was Guna. And but Singaravelanக்கு அப்புறமா 92ல Kamal had a great Devar Magan that released. So பட் இந்த படம் ரிலீஸ் ஆன போது அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி தளபதி ரிலீஸ்ட் இன் 1991 தீபாவளி. அதோட சேர்ந்து ஒரு 9 படம் ரிலீஸ் ஆச்சு. அதுல வந்து பிரம்மா, அது வந்து சத்யராஜோடது, தாலாட்டு கேட்குதம்மா வாஸ் பிரபுவோடது, திங்ஸ் லைக் தட். பட் அந்த பாயிண்ட் இஸ், அந்த 9 படத்துல 5 படம் இளையராஜா மியூசிக். யூனோ, இப்போ வந்து ஐ ஹியர் நம்ம கேட்குறோம் இந்த மாதிரி இசையமைப்பாளர்லாம் வந்து, ஓ எனக்கு அடுத்த 2 வருஷத்துல 5 படம் இருக்குன்னு. ஒரு ஆள் உட்காந்து ஒரே தீபாவளிக்கு 5 படத்தை போட்டு, அண்ட் அதுல 2 ஆர் தாலாட்டு கேட்கந்தமாவும் சரி, பிரம்மாவும் சரி, எங்கிருந்தோ இளங்குருவி, every single song was a hit. And Guna and Talabadi album was a hit, right? And the Guna and Talabadi, the whole album is legendary even till today. அது மட்டும் இல்ல, பிஜிஎம்மும் சரி. So anyway, this is the situation in which the movie released. So இப்போ வந்து touch பண்ணிட்டீங்க. Like, before we go to the movie, the fan warfare was not on social media where, you know, you can say anything and everything and then get away with it, or like, you know, it was just bragging. It was actually, I'm not trying to say that this was a better time, but people actually had emotions pour out in front of each other. ஒரே தியேட்டர்ல வந்து ரிலீஸ் பண்றதே வந்து நிறுத்தின காரணம் என்னன்னாக்கா, it was getting out of hand. People couldn't, like, you know, control fans just gathering at the same place, and அப்போ வந்து it was a little more rowdy than it is today. இதுக்கு முன்னாடி வந்து there was சிவாஜி கமல், இப்போ சாரி சிவாஜி எம்ஜிஆர், where they had their own feuds. இது வந்து இப்போ இந்த சமயத்துல ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா, இப்போ ஆன்லைன் மாதிரி அப்போ வந்து ரஜினி ரசிகன் ஒரு புக்கும் மையம்னு ஒரு புக்கும் ரிலீஸ் ஆயிட்டு இருந்தது. அதோட மையம், ரஜினி ரசிகன்ல மிடில் ஸ்ப்ரெட் வந்து was the first time everybody saw that Rajini had a samurai pose and we were so confused. Kamal வந்து had this kavi pose, okay, in mayam. So both movies carried a little bit of were very mythical, or அதோட இன்ஃபர்மேஷன் தெரியாததுனால we didn't know what to expect. We formed our own opinions about, you know, இது இந்த ஜானர் தான் இருக்கும், அந்த ஜானர் தான் இருக்கும்னு வந்து நம்ம போனாக்க, but we were pleasantly surprised when we watched the movies also. கண்டிப்பா. So let's talk about the movie itself, Hemant. இப்போ வந்து நம்ம இந்த படத்தை ரீவிசிட் ஒரே ஒரு இன்னொரு குட்டி இதுவும் நான் வந்து நீங்க அந்த டைம் பீரியட் புக் அண்ட் சொன்னதால எனக்கு வந்து டக்குன்னு ஞாபகம் வந்து என்ன, this is the phase where Kamal is reinventing himself. He's coming out of the shadows of these masala entertainers. Yes, masalaவும் நடக்குது, ஆனா he is emerging into this new phase where he's trying some new ideas. He's actually writing, and the writing ஓட உச்சகட்டம் தான் வந்து தேவர் மகன்ல போய் முடியுது, where he actually first turns into a writer. நீங்க யாரும் உங்களால எனக்கு ஸ்கிரிப்ட் எழுத தெரியலடா அப்படின்னு he's starting to write, and then after this he progresses into direction. ஹேராம்ல போய் முடியுது. Like, you know, Heyram is kind of one of the other major milestones. So அந்த ஃபேஸ்க்குள்ள வந்து வர கமல் வந்து we started appreciating more, because அது வரைக்கும் majority until Nayagan, I think Nayagan was the wake up call. Nayagan turned everything for Kamal. I agree with you. That's true. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சூரசம்ஹாரம் இல்ல 1987ல வந்து நாயகன் வருது. 1988ல வந்து ஐ திங்க்
உன்னால் Satya. முடியும் தம்பி, பட் ஆல்சோ சத்யா. ஸோ சத்யா Mm. ஹி ட்ரைஸ் சம்திங், ஹி புஷஸ் த பார்டர். தென் Correct. 89ல வந்து அபூர்வ சகோதரர்கள் வருது. Oh, that was. அதுக்கப்புறமா வந்து மைக்கேல் மதன காமராஜன். யூ சி ஹவு தீஸ் கெட்ஸ் பில்ட் அப், ரைட்? அண்ட் Yeah. நீங்க தேவர் மகன்ல முடிஞ்சதுன்னு, நீங்க தேவர் மகன்ல வந்து வாஸ் அ பீக். அண்ட் தென் இட் Writing, வென்ட் டு மகாநதி இன் 94, விச் இஸ் drama another. writing. Yes, Right. that is, yeah, that is another. அப்போ வந்து நான் என்ன சொல்லணும்னா, காமெடி வாஸ் ஆல்வேஸ் இஸ் என்ன சொல்றது, கப் ஆஃப் டீ. இது வந்து லைக் dramatic writing or like drama வந்து எழுதுறது வந்து wasn't happening from his writing. So it was starting and கொஞ்சம் கொஞ்சம் he was exploring a lot of ideas. அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் ஐடியாஸ்ல வந்து அந்த கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் இன்னும் இந்த கேரி ஓவர் இருந்துச்சு. அந்த ஓவர் ஆக்டிங், அதாவது சி சம் அந்த ஹேமிங் வருவாங்க, அது நடந்துன்னு தான் இருந்துச்சு. அது முன்னாடி வந்து ரொம்ப நடக்கும். முன்னாள் முடியும் தம்பிலாம் வந்து Yeah, உட்காந்துட்டு yeah. திருப்பி ஒரு 10 நிமிஷம் கூட பார்க்க முடியாது. பட் அது ஸ்டில் பாலச்சந்தரோட ப்ராப்ளம். அது சாரி, நாட் முன்னாள் முடியும் தம்பி, சாரி, தூங்காதே தம்பி தூங்காதே, ஓ உன்னால் யா. உன்னால் முடியும் தம்பி. அது ஓகே ஓகே ஓகே. So he was emerging as an actor with some other less hamming and more writing and கொஞ்சம் கொஞ்சம் அந்த direction. Yeah, Santana Bharti was அண்ட் இன்னொரு kind of. ரீசன் வந்து ஹேமந்த், இன்னொரு பர்சனல் ரீசன் ஐ ஃபீல் ஹேமந்த் இஸ் தட் both Rajni and Kamal at that time, Kamal especially, had had a kid at that time. They were almost going back from acting this 8 movies a year lende ரெண்டு படம் பண்ணுவோம், அதை ஒழுங்கா பண்ணுவோம். Almost they both slowed down. நீங்க filmography வச்சு பாத்தீங்கன்னா you will see that them kind Yeah, of slowing down at that point. They yeah, were, Kamal was, for example, at this point was 36. குணா yeah. 36னா என்னால் நம்பவே முடியல. அதாவது வந்து நான் ஒரு நேற்றுக்கு நைட் ஒன்று பண்ணேன். ஐம் நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன் வாட் ஐ டிட். 36 இருக்கும்போது இன்னைக்கு இருக்கிற தமிழ் ஆக்டர்ஸ்லாம் என்னெல்லாம் படம் பண்ணாங்கன்னு போய் பார்த்தேன். ஓகே, அண்ட் ஐம் நாட் கோன் சே எனிதிங் ஆஃப்டர் தட். குணா வாஸ், இதுதான் வந்து, இது நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் அவங்கள பத்தி தப்பு சொல்ல வரல, மேபி ஐ டூ, பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்டார்டிங் ஏர்லியோட ஹியூஜ் பெனிஃபிட் ஃபார் சம்மன் லைக் கமல் வாஸ் திஸ். அதுதான் அதுதான் அதுதான். See, it's like நம்ம டாக் ஏஜ்னு சொல்ற மாதிரி he had an actor age which was much more than what his biological age was. So you and you get started in one of the best schools, or like the total age of people like K. Balachandar, அனந்து, Singhitam Srinivas Rao, and so on and so forth. By that time they had experimented a lot with like இல்ல கே விஸ்வநாத் கூட அப்போ சலங்கை yes, ஒலி பண்ணியாச்சு, exactly. நாயகன் பண்ணியாச்சு. அண்ட் தென் Correct. ஸோ ஐ திங்க் கமல், நீங்க சொன்னது வந்து ரொம்ப வேலிட் பாயிண்ட். ஐ திங்க் கமல் வாஸ் ஃபார்மிங் his own, shaping his own character by starting to write for himself. And I feel Guna is a huge, I mean, Guna was written for all good reasons by Sab John, right? And is a very famous writer, but you could see Kamal participating, in the lack of a better word. Yeah, he had I mean எல்லாத்துலயுமே கை இருந்தது, but we'll talk about that. நீங்க Yes. So yeah, let's get to the film itself. So and now by the maybe way, I'll no quick interruption. I did not know the movie was getting re-released. நீங்க இந்த we were supposed to talk about Roja. Maniratnam retrospective. You said okay, let's do Guna. என்ன சம்பந்தமே இல்ல, குணா பத்தி எதுக்கு பேசுறோம் அப்படின்னு பார்த்தாக்கா, அப்புறம் then I found out that it's getting re-released. It's released actually tonight in India. Okay. So And 29th, yeah. Thanks to Manjumal Boys, huh? Yes, thanks to Manjumal Boys. Actually, in the padam was supposed to release back in March, Polar Kement. And I think something happened. Somebody got stay or something. Anyway, it's getting re-released. Very happy for it now. So I hope Namma and the re-release nala we were able to revisit it again. Yeah. So maybe I'll go first, Hemant. I will say my experience with Guna. எனக்கு வந்து in every Kamal film has a huge payback, on every revisiting it. நீங்க வந்து சும்மாவே பார்க்குற மகாராசனா இருக்கட்டும், ஈவன் கலைஞன் for that matter, right? There is a huge payback of okay, இதுதான் ஒரு கிளாசிக், லுக் அட் வாட் கமல் ஹஸ் டன் அப்படின்னு. நான் குணாவை எப்படி இது பண்ணுவேன்னா, Guna is like a thriller film for me. It's very dark, it's very grim, and இது வந்து it's deals with obsessive love with ஒருத்தன் வந்து somebody who's going through a set of mental illnesses, right? I don't know, அது வந்து ஸ்கீசோஃப்ரினியான்னு சொல்வீங்களா இல்லை படத்துலயே சொல்ற மாதிரி ஏதோ சைக்காட்டிக் நியூரோசிஸ் அப்படின்னு சொல்றாங்க, அந்த மாதிரி அது சொல்லுவோமான்னு எனக்கு தெரியல. இஸ் டெல்யூஷனல், அது மட்டும் நம்மளுக்கு தெரியுது. ஓகே, ரொம்ப கிளியரா டெல்யூஷனல் தெரியுது. அண்ட் இந்த படம் வந்து
because of writing, because of some very innovative camera work, and some extremely innovative and only a genius can do kind of soundtrack. I think இந்த படம் வந்து இன்னமும் வந்து is a huge shining movie for me. I totally enjoyed the experience. அண்ட் எனக்கு ரொம்ப படத்தில் பிடிச்சது என்னன்னா, ஹவு கன்வின்சிங் கமல் இஸ். யூனோ, நம்ம சொல்கிறோம்ல, ஓவர் ஆக்டிங், ₹1 கொடுத்தா ₹2 நடிக்கிறான் சிவாஜி, கமல் ₹1 கொடுத்தா ₹5 நடிப்பாருன்னு. பட் அது வந்து அது இன்டென்ஷனலாக அந்த படத்தை பார்க்கும்பொழுது அந்த கமலோடைய ஐ வாஸ் கன்வின்ஸ்ட் by Kamal's abuse that he did to that girl, right? Because he is going through a mental illness, and I was convinced about this so-called star-crossed lovers. அவங்களோட மனமாற்றம் கடைசியில் அந்த ரெண்டு பேரும், அந்த பொண்ணு வந்து ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் சொல்லி மனம் மாறுதுலாம் சொன்னா கூட, ஐ எம் ஏபிள், அதாவது கமல் கன்வின்ஸ்ட் மீ, கமல், சந்தான பாரதி அண்ட் சப்ஜான் கன்வின்ஸ்ட் மீ தட் த மூவி இஸ் வெரி ரியல். அண்ட் எனக்கு ஒரு பயஸ் இருக்கு, இந்த படம் வந்து கன்வின்சிங்கா இருந்துச்சுன்னா அவன் என்ன சொன்னாலும் நான் கேட்டுப்பேன். ஸோ எனக்கு இன்னும் அந்த படம் ரொம்ப கன்வின்சிங்கா இருந்தது. தட்ஸ் மை ஷார்ட் டேக். உங்களோட ஷார்ட் டேக் நான் என்ன சொல்றேன்னா, அது கிட்டத்தட்ட அதேதான், which is was a complete surprise, shock, whatever you want to call it, when you watch it for the first time. A very disturbing movie. ஏன்னா இது வந்து it goes too dark without any kind of like, ஒரு இதுக்கு முன்னாடி இந்த படம் இது மாதிரி ஒரு படம் வந்தது இல்லை தமிழ்ல என்னை பொறுத்த வரைக்கும். அவர் அட்லீஸ்ட் வந்திருக்கலாம், பட் தத்ரூபமா போர்ட்ரே பண்ண ஒரு படத்துல வந்து நீங்க சொன்ன மாதிரி you get bought into the whole story, and then when you get into the story and it goes into several dark areas, it is very தூக்கி வாரி போடுது. ஆனா உங்களுக்கு முதல் தடவையே அப்படி அந்த ஃபீலிங் இருந்ததா? எனக்கு முதல் தடவை அந்த படம் பிடிக்கல ஹேமந்த். எனக்கு வந்து ஐ வாஸ் கேரிட் ஓவர் பை மணிரத்னம் அண்ட் ரஜினிகாந்த், அண்ட் ஐ ப்ராபபிலி மிஸ் த ஐடியா ஆஃப் குணா. அதுதான் வந்து முதல்ல குணாவை பார்க்கணுன்றது. எங்களோட லாயல்டிஸ் வந்து என்னதான் மணிரத்னம் வந்தாலும் வந்து ஃபர்ஸ்ட் வாட்ச் குணா. And of course, my mom had to come with me because she was my personal censor board. So, but she was like, அவங்க ஏன்டா வந்தோம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. இது A certificate movie, No, like not in that way, but no, I'm saying it's dark also from an adult subject. Yeah, dealt with subjects like sex workers and mental health and so on. Abuse. எக்கச்சக்கமா வந்து was like, we went in all sorts of directions, but it yet held the story together. அது வந்து I liked it, but I came out very confused as to என்ன நம்ம எதிர்பார்த்து போனோமோ வந்து it shattered that expectation. And is it in a good way or in a good way? In a good way. That இது சினிமா இதெல்லாம் கூட பண்ணலாமா அப்படின்ற அளவுக்கு வந்து it tested the waters then, even back then. And நீங்க சொன்னது வந்து நான் kind of like I'm stealing that limelight here, which is the experience didn't start with the movie. Okay, and this is something that people miss out today. என்ன நடக்கும்னா, அது வரைக்கும் என்ன நடக்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடக்க, ஒரு ஆடியோ கேசட் டிராப் ஆகும். அண்ட் தென் லைக் ஸ்கூலுக்கு போகும்போது அவர் லைக் எங்க வந்து சொல்லுவாங்க, இந்த படம் வந்து பாட்டெல்லாம் கேட்டியா அப்படின்னு. And that's how we found out. But இது வந்து they actually started releasing this cassette a little early actually. The audio tape வந்துச்சு. Again, no audio function, nothing. But you just find out that the tape came out, and listening to it kind of set the mood or the tone very early. Yeah, if you listen to the tape, they are actually jamming or actually doing the session, the live work, like kind of very awkward. I think it's a setup, but still it still sounded like a it's a behind the scenes or a sneak peek mari irundhathu. Exactly, sneak peek as to how the songs are composed. So at any given point of time, depending on which song you're talking about, it's a discussion between Kamal and Ilayaraja, or Santana Bharati, Kamal and Ilayaraja, or Gangai Amaran involved in the mix. I think if I remember it right. So இவங்க ஒவ்வொரு பாட்டை பத்தி அவங்க பேசும்போது you get a peek into how Kamal, there's often this talk at that time that Kamal வந்து will interfere in everything. Like he will take over some of the areas of the director's role, and that pisses off people. Bharathan famously had a meltdown with in Devar Magan. Kamal in Devar with the Devar Magan. அதுக்கு முன்னாடி ராஜசேகர் ஒருத்தர் இருந்தாரு, like
Vikram ஆமாமா. வந்து he was directing both Vikram and Kamal and Rajni at that time, but Yeah, then yeah. Maveeran and Vikram, and Vikram, he kind of dropped at some point. he got upset with Kamal because there was apparently some huge explosion that they had recorded without his knowledge. அப்புறம் போய் பார்த்தாக்க கமல் had to convince him saying இது வந்து சும்மா ஒரு ஒரு ஸ்கேல்ல நாங்க வந்து we just did a small இது அப்படியே so we're testing it. So Kamal had this notoriety around that time that he was very into it. இது வந்து இந்த டேப் ரெக்கார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்க சில பாட்டுல he was actually asking for the songs with Ilayaraja, of course, Correct, because correct. Yeah, yeah. அதுல இன்னொரு டைனமிக்கும் நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னாக்க இஸ் டிப்ளமேட்டிக் yet not very diplomatic about saying no இது வந்து பாட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஆக்சுவலா ஆமாமா. கண்மணி அன்போடு வந்து was a very different song இந்த இந்த ஒரு beginning. இந்த கேசட், yeah. அது maybe it could have been a hit, maybe it couldn't have been a hit, but the beautiful part about that tape is how they came to that song அப்படின்றது வந்து, and we'll try to like see if we can find a link to that. எங்கேயோ பார்த்த ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன். One, the song was not the what ended up being the song initially. இளையராஜா சொன்னபோது அது வந்து கமல் வந்து ரொம்ப உஷாரா he avoids that song இது மாதிரி இருக்கணும். ஆனா but he also gives the lead as to how the song ended up being. Like இப்படி ஒரு பேச்சு வாக்குல இருக்குமா, it should be like something. He explains how the song has to come. And Ilayaraja basically cuts him off by saying, okay, you know what, come directly to the sound. The studio வந்து record பண்ணிக்கலாம். And you can sense Kamal almost not trusting him. Yes. He's like, okay. and Ilayaraja's perception வந்து comes through so clearly that he knows what the other person's even thinking before the other person opens the mouth, and he's basically saying நம்பிக்கை இருக்குல்ல மேல அப்படின்னாக்க கமல் வந்து ரொம்ப 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 சாமர்த்தியமா வந்து நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்ல முடியல. உங்க மேல நம்பிக்கை வச்சு என் மேல நம்பிக்கை வச்சு யூசுவல் என் மேல நான் வைக்கிற நம்பிக்கையை விட உங்க மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி builds up the song. And what also comes through is அம்மா என்றும் அந்த சாங் வந்து சித்தர் பாட்டு மாதிரி இருக்கும். சித்தர் பாட்டு which Santana Bharti is basically giving the lead, or at least on the tape it appeared that way. So yes, we have to give that credit to Santana Bharti for saying உங்க பாட்டுலயே வந்து சித்தர் பாட்டுல வந்து ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, நீங்க வந்து இந்த மாதிரி when we take that song and use it அப்படின்னுட்டு. So several nuggets from that tape which kind of like are very relevant even today to understand. இல்ல அந்த மாதிரி முன்னையும் வரல பின்னையும் வரல. இப்பதான் வந்து இப்போ வந்து நெல்சன் வந்து ஏதோ யார் அது அவரோட யாரோடலாம் ஒர்க் பண்றாரோ, அனிருத்தா இருக்கட்டும் இல்ல வேற யாரா இருந்தாலும் தே மேக் லைக் அ ப்ரீ இது டு இட். பட் இது வந்து திஸ் வாஸ் மச் மோர் சீரியஸ். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி இட் வாஸ் அ ஜாமிங் செஷன் தட் ஆல்மோஸ்ட் வாஸ் காட் வித்வுட் தேர் நோட்டீஸ்ன்ற மாதிரி இருந்தது. பட் it was presented. Some of the songs seemed like they were clearly scale வாங்க வாங்க அப்படின கதவு தட்ட வரலாம் அப்படினா ஒரு சீன். ஆமா. but I believe that this is I loved it. Very essential insight into how they compose songs in the 90s. And நீங்க சொன்ன இன்னொரு விஷயமும் என்னன்னாக்க Ilayaraja was composing so many movies. It was almost this time that it actually was dwindling. Also because there's this new unknown music director called A.R. Rahman. இல்ல அது இப்போ வரல, 92 தான். So 91ல வந்து it was still A.R. Rahman was not in the scene. But நீங்க சொன்னது is no it is true. ஏன்னா அந்த 10 பாட்டுல 10 தீபாவளியில ரிலீஸ் ஆன படத்துல 9 படத்துல பாத்தீங்கன்னா மிச்ச 4 வந்து ஒன்னு சந்திரபோஸ், இன்னொன்னு வந்து was தேவா, இன்னொன்னு வந்து was I think I forgot who it is, Shankar Ganesh. So I think it was but Ilayaraja was, I should say, choosing his still movies in அப்படினு சொல்லலாம். So அதுக்கப்புறம் as soon as Roja and Pudhiya Mugam and all of that released, I think it started going in a different direction. Tipped the other way. Yeah, the late 80s, early 90s was Ilayaraja peak because Ilayaraja was also becoming more sound conscious and more orchestration conscious than the mid 80s. Mid 80s were more இல்ல இந்த படத்துலயே வந்து குணாவோட தீம் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ் அ வெரி யூனிக் டச் டு இட். தளபதிக்குன்னு ஒரு டியூன் இருக்கு, குணாவோட டியூன் வந்து வாஸ் வெரி பாயினன்ட், த ரைட் திங் டு டு. அந்த சீசன்ல அந்த அரவுண்ட் ஜஸ்ட் லைக் கமல் எவால்விங் as a different actor, writer. Ilayaraja's music sounded very different around the 80s,
sorry, 90s. Now, in fact, when I create a playlist in Spotify, I'm very, very particular about this tone. ஷூர். எனக்கே தெரியாம நான் பண்ணது வந்து 80s, 90s செப்பரேட் பண்ணுவோம் நான். ஏன்னா இது ஒண்ணா ம். கேட்க முடியாது என்னால. லைக் ஐ கண்டிப்பா cannot இல்ல. listen the. இட்ஸ் வெரி டிஃபரெண்ட். ஸோ நீங்க வந்து இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் கிழக்கு கிழக்கு சாரி வாசல். கிழக்கு வாசலா இருக்கட்டும், இல்ல மைக்கேல் மதுரா காமராஜனா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து was a different music It's trend true. for. It's very true. ஏன்னா there's very distinct Ilayaraja started to become a little different in 90s and it's a very good observation. So இந்த படத்துல வந்து because we are talking about the songs, we'll get into the movie in a bit. I think there's Kanmani Anbodu, which is sung by Kamal and Janaki. Then you have the And also, fantastic. like the song discussion, Ilayaraja is convincing Kamal that only he should sing this song. கரெக்ட், கரெக்ட். அதுதான் எனக்கு மேட் அப் மாதிரி தெரிஞ்சது. பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் பாசிபிள். Sounded இளையராஜா இஸ் natural, நோன் bro. டு டூ திஸ். ஆமா. இளையராஜா இஸ் சப்போஸ்ட் டு டூ திஸ், ரைட்? Yeah, ஸோ and that's where you come across இளையராஜாவோட ரோல் வந்து நம்ம we don't appreciate in மூவி மேக்கிங். அவர் வந்து மியூசிக் போடுவாரு, மியூசிக் நல்லா பண்ணுவாரு, அவர் மாதிரி பிஜிஎம் போட தெரியாது. பட் எந்த அளவுக்கு ஒரு படத்துல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுன்றது வந்து இட் ஆல்சோ இஸ் வெரி ரிவீலிங். கண்டிப்பா. He is making some decisions that actually change how that movie ended up. கரெக்ட். இல்ல கண்டிப்பா. ஐ அக்ரி For the வித் யூ. better. இது வந்து அப்ப மட்டும் இல்ல. அதுக்கப்புறமா ஹேராம் வரைக்கும் ஐ திங்க் ஆர் விருமாண்டி வரைக்கும் ஐ திங்க் கமல் அண்ட் இளையராஜா ஹேட் அ ஸ்பெஷல் ஆல் மூவிஸ் ஸ்பெஷலி ஃபார் கமல் ஃபிலிம்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த லிஸ்ட்ல வந்து கண்மணி அன்போடு பேசணும். தென் தெர் இஸ் ஃபென்டாஸ்டிக் பார்த்தவிழி. பார்த்தவிழி வந்து வாஸ் மச் மோர் யூனிக் டு மீ தென் கண்மணி அன்போடு. ஏன்னா கண்மணி அன்போடு வந்து இட்ஸ் அ மெலடி ஹேமந்த். அந்த வயசுல வந்து எனக்கு அதோட இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ The புரியல. Parthavi is the pivotal song of the movie. Yeah, it changed அதுதான் the வந்து film. it's the theme, it's the central pivot for the movie. அதுக்கப்புறம் தான் Correct. கதையே மாறுது. And Right, that right. kind of sets the tone for his obsession with அது வந்து Abhiram. இட்ஸ் எஸ் அண்ட் தட் இஸ் சங் பை யேசுதாஸ், Yes, விச் sir. ஐ திங்க் கிரியேட்ஸ் தட் whatever இந்த சாமி பாட்டு. ஆன்மீகத்தனமான சாமி பாட்டு மாதிரி ஒரு ஆமா. யா. அண்ட் தென் தெர் இஸ் எனக்கு இது ரொம்ப பிடிச்சி. இது யாரோட டிசிஷன் எனக்கு தெரியல. பட் உன்னை நான் அறிவேன் வந்து ஐ திங்க் கமல் அண்ட் ஜானகி ஹட் சங் இட். பட் லிட்டில் பிட் கமல் வரும் 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 அதெல்லாம். பட் ஜானகி ஹட் சங் இட். பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த வரலட்சுமியோட வரலட்சுமியோட பிட் வந்து வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். இட் ஆல்மோஸ்ட் சவுண்டட் லைக் பானுமதி ராமகிருஷ்ணாஸ் வாய்ஸ் டு மீ. பட் நல்லா But பாடினாங்க அவங்களும். வரலட்சுமி's voice is very very unique. அவங்க அவங்க Yeah, yeah. அவங்க வந்து அந்த ஓகே நம்ம நடிகர் ரோலை பத்தி அதுக்கப்புறம் பேசுவோம். பட் அவங்களோட வாய்ஸ் வாஸ் லைக் too classical sometimes, but கரெக்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் அப்பன் என்றும் அம்மை என்றும்னு வந்து இளையராஜாவே வந்து இந்த டைட்டில் சாங் பாடிடுங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டைட்டில் சாங்க்கு வந்து இளையராஜா கொடுத்துறாங்க. ஸோ எனிவே லெட்ஸ் கெட் மோர் இன் டு திஸ் ஃபிலிம் ஹேமந்த். இந்த படம் வந்து I'll start and I'll let you go continue with it. இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணது சந்தான பாரதின்னு சொன்னோம். இது வந்து ரிட்டன் பை மலையாளி ரைட்டர். சொன்னோம். கொஞ்சம் நம்பிக்கை பேசுங்க. அது சொன்னோம் இல்ல சொன்னோம். தென் அஃப்கோர்ஸ் சப்ஜான் ஒருத்தர் வந்து அவர் தான் எழுதியிருக்காரு இந்த படத்தை. அண்ட் ஐ திங்க் ஹி ஹஸ் கிவன் அ ஃபியூ இன்டர்வியூஸ் ஆன் ஹவு கமல் அண்ட் ஹிம் ஹட் கொலாபரேட்டட். ஐ திங்க் எனிவே வி won't go into that. பட் இந்த படத்துல இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் வந்து இஸ் பாலகுமாரன் ரைட்டிங் த டயலாக்ஸ், right? And Balakumaran had written for Nayagan, Maniratnam and Kamal and Balakumaran. So இந்த படத்துக்கு வந்து பாலகுமாரன் dialogues were more important. நான் இது ஏன் சொல்ல வரேன்னா, இந்த படம் வந்து இஸ் அ தழுவல் ஆஃப் அபிராம பட்டரோட கதை. திருக்கடையூர்ல அபிராமின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இது வந்து நடந்த கதை ஆர் எழுதப்பட்ட கதை. அந்த கதையை வந்து கமல் வந்து இந்த ஸ்கேஃபோல்டிங் தெரியுது இந்த படம் பார்க்கும்பொழுது. சப்ஜான் ஒரு படம் கதையை எடுத்துன்னு வந்து பாலகுமாரன் had his own part to it, Kamal Hassan has his own, and Santana Bharati, of course they built it all around it. So இந்த ரொம்ப ஷார்ட்டா அந்த கதையை சொல்லிடுறேன். அபிராம பட்டர்ன்றவர் வந்து ஒரு கோவில் குருக்கள். அவர் திருக்கடையூர் கோவில்ல அவர் வந்து வரப்போற எல்லாரையும் வந்து அபிராமியாவே பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ வரப்போற கோவிலுக்கு வர பொண்ணுங்களை எல்லாரையும் பார்த்து நீதான் அபிராமி நீதான் அபிராமி அப்படின்னு பேச ஆரம்பிச்சு அந்த ஊர்ல இருக்கவனுக்கெல்லாம் இவன் ஒரு பைத்தியம் அப்படி லிட்டரலா அப்படிதான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வந்து ஒரு பைத்தியம் முடிச்ச குருக்கள் அந்த மாதிரி சொல்லி அவரை டேர்ம் பண்ணி அவரை வந்து அந்த கோவிலை விட்டு ஒதுக்கி வைக்கல. பட் ஏதோ இருந்துட்டு போறான் அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. அந்த கோவிலை அந்த ஊரை ரூல் பண்ற சரபோஜி மன்னருக்கு அந்த இதுக்கு வரும்பொழுது he doesn't care talk to him, ரைட்? அப்போ இவனுக்கு கோவம் வந்துட்டு சரி நீ யாரு அப்படின்னு கேட்கிறாரு. he is in his guna way, he only talks about அபிராமி.
ஸோ இன்னைக்கு என்ன திதி தெரியுமா அப்படின்னா, இன்னைக்கு பௌர்ணமி திதி அப்படின்னாரு. இல்லை இன்னைக்கு அமாவாசை. இல்லை இன்னைக்கு பௌர்ணமி. எனக்கு வந்து அபிராமி சொன்னா அப்படின்றா. உன்னால மட்டும் முடிஞ்சா இன்னைக்கு சாயங்காலம் சந்திரன் உதிச்சுதுன்னா, தென் எல்லாமே ஓகே. இல்லன்னா உன்ன பெரம்பாலேயே அடிக்க போறேன் அப்படின்றாரு. அவரு போய் படுத்துடுறாரு. ஒரு வீட்டுக்கு போயிடுறாரு. மன்னர். இவரு என்ன பண்றாரு, ஒரு உரி கட்டி 100 கயிற வச்சு அந்த உரிய கட்டி அது மேல உட்கார்ந்துட்டு இருக்காரு. மேல போய் அந்த உரியில நடுவுல நின்னுகிட்டு கீழ நெருப்பு எரியுது. அதுக்கு மேல இந்த அபிராம பட்டர் இல்ல, அவர் பேரு சுப்பிரமணிய ஐயர் ஆர் வாட்டெவர். அவர் வந்து அந்த நெருப்பு எரிய அவர் வந்து அபிராமிய நோக்கி அந்தாதி பாட ஆரம்பிக்கிறாரு. அந்தாதி ஒரு பாராகிராஃப் பாடும்போதும் ஒரு கயித்த அறுத்துக்கிட்டே இருக்காரு. அவரோட 79வது அந்த இது ஸ்லோகம் பாடும்பொழுது, தென் அந்த கோவில்லேருந்து பீப்புள் கேன் சி என்னையா இருந்தாலும் வந்து பைத்தியக்காரன் மாதிரியே பண்றான் அப்படின்ற மாதிரி அவரை வந்து எல்லாரும் அவரை வந்து இறங்குன்றாங்க. அவர் இறங்க மாட்டுறாரு. அந்த கோவில்லேருந்து ஒரு ஒலி அது என்ன அவங்க சொல்லுவாங்கன்னா, அம்மனோட காதுல இருக்கிற காதணி மேல போய் அங்க சந்திரனா மாறிடுச்சு. அதாவது ஒரு பக்தன் கேட்டா ஒரு திருக்கடையூர் அம்மன் ஒரு அபிராமி வந்து காதுல இருக்கிற காதணி வந்து சந்திரனா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. தென் அவரை இறங்க சொல்லி எல்லாரும் வற்புறுத்துறாங்க. ஆனா he continues to sing 100 அந்தாதீஸ். ஸோ அன்னிலேருந்து அவர் வந்து அபிராம பட்டர்ன்றது வந்து கோவில் இதுன்னுவாங்க. அபிராமியை பத்தி பண்ணனால அபிராம பட்டர்ன்னுவாங்க. ஸோ இதுல பாயிண்ட் என்னன்னா, அவர் பாடினது வந்து ஒரு அந்தாதினா என்னன்னா, அந்த ஒரு பாட்டோட முதல் வார்த்தையும் அந்த பாட்டோட கடைசி வார்த்தையும் they have to be together, right? It has to be in the fashion, recursive fashion. So உத்தம வில்லன்லயும் அதே மாதிரி தான் அந்த he writes that song, right? கரெக்ட். சாகாவரம் கரெக்ட். ஆனா இந்த அந்தாதி வந்து இதோட 100வது பாட்டு இருக்குல்ல, அந்த 100வது முதல்ல ஆரம்பிக்கும் போது உதிக்கின்றனவேன்னு ஆரம்பிக்கும். 100வது பாட்டு முடியும் போது உதிக்கின்றனவே. ஸோ இட் ரிகர்சஸ். ஓகே, இது நான் நானா சொல்ல, இது வந்து தெரியுதான்னு தெரியல. இது வந்து இட்ஸ் பாலகுமாரன் wrote a book called என் கண்மணி தாமரை அப்படின்னு. And the book only talks about the story about Abhirama Bhattar. He actually wrote it later to Guna. So it was not during Guna, but he wrote it later than that. பாலகுமாரன் எப்படி இருப்பாருன்னு மறந்து போச்சு இந்த போட்டோ பார்க்குற வரைக்கும். ஓகே, குட். அவரோட வயசான குட். யா. ஸோ பட் இந்த படத்துல வந்து நான் எப்படி அதை ஈக்குவேட் பண்றேன்னா, இந்த படம் this is a fantastic story actually. Thanks for sharing this because இந்த பாட்டு சுத்தமா தெரியாது. ஓகே, இது படத்துல கமல் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா, அதனால தான் எனக்கு அந்த ஸ்கேஃபோல்டிங் தெரியுதுன்னு நான் சொன்னேன். ஏன்னா இந்த படம் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு பௌர்ணமியில புண்ணியம் செய்திடு மனமே அப்படின்னு he starts. It ends in the same பௌர்ணமி and where Kamal says புண்ணியம் செய்திடு மனமேன்னு அவளை மடியில வச்சுட்டு பாடுற பாட்டு. முதல்ல அவர் சிவன் மாதிரி இருக்காரு, then they both end up jumping. Not only it finishes there, right? அதே மாதிரி இந்த படம் ஃபுல்லாவே இப்போ நான் இன்னொரு சின்ன ஒரு ஃபர்ஸ்ட் படம் ஆரம்பிக்கும் போது ஒரு ட்ராக்கிங் ஷாட்ல ஆரம்பிக்குது. அது எங்க ஆரம்பிக்குதோ அந்த ட்ராக்கிங் ஷாட் அங்கேயே தான் முடியுது. ஸோ வித்தின் த லார்ஜர் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் தட் கமல் அண்ட் டீம் ஹேட் பில்ட், there are smaller recursive functions that go internally. இப்போ உன்னை நான் அறிவேன் பாட்டுல அது வந்து கமலோட முகத்திலேருந்து ஆரம்பிக்குது. அங்க அவங்க போயிட்டு அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் நிறைய உமன் டான்ஸ் ஆடுறாங்க. இட் கம்ஸ் பேக் டு த சேம் பிளேஸ். ஸோ there's a lot of recursive ness that Kamal introduced, and my point is இதெல்லாம் நம்மளுக்கு அப்ப தெரியல. We are not able to, or at least I was not able to note and understand it. பட் இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த அந்தாதி தான். அந்த அந்தாதியிலேருந்து தான் இந்த ரிகர்சிவ்னஸ் வருது. ஸோ ஐ வாண்டட் டு ஸ்டேட் இட். ஐ செட் இதுதான் கமலோட ஜீனியஸ். வந்து நம்ம வந்து கமல் என்ன பண்ணாரு, சும்மா ஓவரா நடிச்சாரு அப்படி இப்படின்றோம். இல்லை, இன்னொன்னையும் சொல்லிடுறேன், தென் ஐ வில் கிவ் யூ a chance. இந்த படம் வந்து நம்மளே பேசியிருக்கோம், இது வந்து பெட்ரோ அல்மோதாவரோட டைமி அப் டைமி டவுனோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஸ்பிரேஷனாவே இருந்தாலும் இந்த படத்துல வந்து the fact that Kamal brought in நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு மித்தாலஜியையும் இந்த அப்சசிவா இருக்கிற ஒருத்தனோட கதையையும் பில்ட் பண்ணது வந்து இஸ் த ஜீனியஸ் ஆஃப் ஆல் தீஸ் த ட்ரையோ ஆர் திஸ் குவாட்ரிபியூல் பீப்புள் ஆர் த குவாட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். Anyway, I'll start with that part itself. Actually, நீங்க நிறைய எனக்கு வந்து அப்படியே பல்ப் நிறைய போயிருந்தது. So we talked about this number. We did a special episode on Kamal 12 years ago or whatever. We said காப்பிக்கும் இன்ஸ்பிரேஷனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அண்ட்
Here we are saying, so what West does brilliantly is come up with these ideas about what if this person was in this situation and this happened, so he wanted this அப்படின்றது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. அதை வந்து இங்க வந்து அந்த அளவுக்கு யோசிக்க I don't know. யோசிக்கிற அவங்க வந்து கரெக்டான இண்டஸ்ட்ரியில இல்லையான்னு தெரியல. So sometimes what Kamal does is he says, okay, I like the what do you call the elevator pitch of this story, and he takes Mrs. Doubtfire வந்து எல்லாரும் வந்து டக்குன்னு வந்து they'll say, இது வந்து அபய் சண்முகி வந்து அதுக்கும் இதுக்கும் வந்து if you take away the characters and structure, in fact some of the characters were invented just in Abhay Shanmugi. And the building up that comedy, building up that layers, it does not happen in Mrs. Doubtfire. It's a very simple, wrong or romantic comedy, and this is not even that. So you're not, by oversimplifying certain things, you're actually discrediting the hard work and the some of the genius of the groundwork and how much they layer, how much they try to add on to that and the skeleton வந்து it gets lost. Anyways, நம்ம நீங்க சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னாக்க இந்த ஸ்கேஃபோல்டிங் சொன்னீங்க இல்லையா, எனக்கு வந்து இந்த படம் வந்து the way I realized it much later, அந்த நேரத்துல லைக் இது வந்து முக்கால்வாசி இந்த ஓவர் ஆக்டிங் சொல்றது யாருனாக்க கமல் ஃபேன்ஸ் தான், மற்றவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த அந்த எக்ஸ்பெக்டேஷன் இஸ் சோ லைக் we are asking him to go to that perfection, and anything short of that we are the most critical vocal fans ever in terms of criticizing our star. அந்த ஒரு பெருமை எங்களுக்கு உண்டு in terms of keeping it real. And I think Kamal is also like the kind of star who doesn't say don't criticize or like, has a very thin skin. So it's been an age old thing where நான் வந்து திட்டுவோம் யாரும் மத்தவங்க திட்டினாக்க முதல்ல வரைஞ்சிக்கிட்டு வராதும் நாங்களா தான் இருக்கோம். ஸோ நீங்க சொன்ன இன்னொரு விஷயம் கமலுக்கு வந்து கிடைக்காத இன்னொரு கிரெடிட் என்னன்னாக்க, and I've posted about this but I've never shared on video, but which is for all the நாத்திகவாதம், இந்த கடவுள் மறுப்பு இதெல்லாம் வந்து பேசுறாருன்றது தான் சொல்றாங்களே தவிர, I don't know anyone else who's done such service to religion and not just religion but more around practices and the cultural aspect of presenting what religion means to people and what it represents is not captured by any other director, writer, actor. நான் என்னால ஒரு அரை மணி நேரம் இதை பத்தி மட்டும் பேச முடியும். We should talk about it. ஏன்னா I agree with you. I'm not even saying anything. I'm just quiet. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் குணா வந்து ஒரு சாமி படம். ஓகே. இது வந்து sorry to interrupt, right? I wanted to highlight what you said. இது வந்து the movie is a obsessive, dealing with a person with mental illness, but it's a fine line between devotion and delusion. தான் அந்த படத்தோட யார் delusionன்றதுக்கு கேள்வி. மத்தவங்களோட கேள்வி. அது வந்து I like Ananthu's role, which is basically he's the guy who's saying, hey, he's foreshadowing. You're actually the delusional. Okay. He and Girish Karnad also. They keep telling him that அவங்க தான் பைத்தியம், நான் தாங்க பைத்தியம், நீ பைத்தியம் இல்லை, நான் தான் பைத்தியம் அப்படின்னு. So they keep giving you clues that in the word of Guna is the sanest, most purest person on earth. விஷ்ணு மாதிரி வந்து சிவன் வந்து அவதாரம்லாம் எடுத்தது கிடையாது, but this is kind of like the representation of Shiva on earth, birth of Shiva on earth. இதுதான் வந்து அந்த மாதிரி இந்த டீப் டிவோஷன் வந்து is delusional or and the pure நீங்க வந்து you can say this is a state of where somebody loses balance. இப்போ நீங்க மீரா எடுத்துக்கோங்க, மீரா and கிருஷ்ணா, இல்லனா ஆண்டாள் எடுத்துக்கோங்க, they've always been, or in the same அபிராம பட்டர் எடுத்துக்கோங்க, these stories could be mythology, right? But they are always bordering around the state of somebody losing themselves for someone.
ரைட்? In அந்த the act of ஒரு devotion. அன்கண்டிஷனல் லவ் அதுதான் வந்து Correct. டீப் டிவோஷன். அது வந்து நம்ம Correct. டெல்யூஷன் நம்ம டெர்ம் பண்றோம். பட் இட்ஸ் Correct. பியூரஸ்ட் ஸ்டேட் ஆஃப் டிவோஷன். ஸோ It's an evolution of how we view these people, right? நீங்க சொன்ன அபிராம பட்டரே வந்து it was like kind of in the transition phase where people were starting to like look at people with obsessions as someone who's like lost it or is not கரெக்ட். part of the normal world. You don't belong here என்ற மாதிரி தள்ளி வைக்கிறது தான் அது. ஒரு But ஈஸியா ஒரு ஒரு காலத்துல வார்த்தையால தள்ளி வச்சிரும். ஒரு காலத்துல these were the people that were celebrated saying oh இவங்க எக்ஸாக்ட்லி. சொன்ன அவங்க சொற்பொழிவு அவங்க 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 சொல்றதெல்லாம் வந்து அப்படியே காது கொடுத்து கேட்டு when we had time and okay it becomes a little more philosophical than that but இட்ஸ் ஓகே. ஒரு காலத்துல these people were celebrated saying that இவங்க வந்து இவங்க பாக்குற மனக்கண் வந்து நமக்கு கிடையாது so இவங்க வழியா நம்ம அதெல்லாம் பார்ப்போம் அப்படின்ற ஒரு லெவல்ல இருந்த ஒரு கரெக்ட். culture தான் நம்மளுது. Again, I don't want to sound like someone who's extremely religious and like I'm the other end of the spectrum. So எனக்கு வந்து I felt like there is some level of integrity as a movie maker where you can represent something that you know is true but it's not your truth. And at பிங்கோ. the same time you can do justice to bothன்றது வந்து ஷோ வந்து ஷோ இல்ல சுப்பிரமணியம் சாமி வந்து பெரியாரை பத்தி ஒரு இதுல பேசும்போது அவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை பெரியாருக்கு வந்து கடவுள் நம்பிக்கையே கிடையாது ஓகே ஆனா சுப்பிரமணியம் சாமி is saying and he's saying but his dad had given a temple endowment to him to take care of the temple but he took care of the temple so much that it was the ranked as the number one best maintained temple in Tamil Nadu. So Subramanian Swamy was basically appreciating Periyar for saying, okay, you can beat this and you can do that. எனக்கு அதுதான் பிடிக்கும்ன்றது வந்து you will never hear someone from the right appreciating someone the extreme left, so to speak. Yeah, only when you're too deep into it, you can argue the opposite person view. You can represent both views. You can represent both views. நம்ம வந்து எங்க ஆரம்பிச்சு எங்க போயிட்டு okay. There is an intellectual integrity that this movie demonstrates in some of Absolutely. one of Absolutely. the movies, which is what Kamal doesn't get. நான் அவங்க regular parents Siran loose வளர்றான் he does he's like he doesn't believe in God. He's like it's almost like ஒரு left-handed push away தள்ளிப்போ அப்படின்ற மாதிரி. இத சொல்றவங்க யாருன்னு பார்த்தாக்க have a very 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 shallow understanding of what religion is, shallow understanding of what nationalism is, shallow understanding of what movies mean and so on and so forth. And that's when sometimes I used to get riled up and then I said what இவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் ஓகே நம்ம வந்து இதை போய் சண்டை போடுறதோ ஆர்கியூ பண்றதோ வந்து தேவையில்லாத விஷயம் பட் நீங்க triggered something so I kind of went into that part. It's good. இதெல்லாம் சாமி படம் and நீங்க சொன்ன அந்த scaffolding நான் இன்னொன்னு என்ன சொல்றேன்னா the duality of the movie is that if you look at the Guna world he is absolutely right. He is absolutely right in whatever he thinks is right. நீங்க வந்து yes there is a tinge of mental health issues in the sense that he is an abused kid. Okay. Simply starting with his mom marrying to the wrong family. அப்பாவும் சரி கிடையாது சித்தப்பாவும் சரி கிடையாது ஸோ ரெண்டு பேரும் they abuse Guna to a point where he's lost faith in humanity. அதுதான் அந்த கண்டத்தால் வாசனை. So I thought in theater it was a little overdone எனக்கு முதல்ல but then fine. Now அதுல ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன் அந்த சீன்ல வந்து how many takes they should have taken because when he arrives near Girish Karnad had to say the word illana he'll be off camera right. It has to look perfect, the camera has to track him and he has to say it and exactly when he encounters Girish Karnad needs to say his part of his dialogue. So it's almost impossible. We're talking about Girish Karnad. Girish Karnad is a much accomplished drama actor than anybody else. So right. நம்ம வந்து we'll talk about the casting choices and all of that later also but I not to take away from the technical aspect of pulling this off and this is the other part I also நீங்க சொல்லும்போது இதெல்லாம் வந்து மறக்கிறதுக்கு நான் சொல்லிடுறேன். Mani Ratnam is often
credited with like cinematography வந்து he changed the whole world. I think even அனுராக் கரெக்ட். கஷ்யப் கூட சொல்லுவாங்க. அதாவது இந்தியன் சினிமா வந்து சினிமாட்டோகிராஃபியை வச்சு அதாவது ஒரு படத்தை எப்படி பார்க்கலான்றது சொல்லி கொடுத்தது வந்து மணிரத்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. And he started that with already with Nayagan and all of that. அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு, பட் Nayagan was like ஒரு clear statement. And of course Maunaradham and so அக்னி on. நட்சத்திரம். அது அக்னிவேஷம் வந்துச்சு அதுக்குள்ள 92 ஆமா அது ஆமா வந்துருச்சு 91 வந்துருச்சு. வந்துச்சு. ஓகே. Yeah. ஸோ நீங்க கமலை பாத்தீங்கன்னா கமல் has not aesthetically changed anything or he Yeah. has done it, but the technical side of things, experimenting with how the camera can move ன்றது வந்து he was way ahead. And again, he doesn't get appreciated for that because it's not on Absolutely. the screen. Unless you're looking for it, you won't find it. Or some cinematographer says இதை நாங்க இப்படிதான் பண்ணோம்னாக்க யாருக்குமே தெரியாது. I'll come to the part where experimentation சொல்றது 1917 ஒரு படம் வந்துச்சு. ஓகே, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சா, it won the Oscar and all of One that. shot, single shot, war, whatever. Roger Deakins-ஓட mastery. They said it's a single shot movie, or a movie that happens in one single take, technically. And it is about like what almost a 2-hour movie. Starts நீங்க சொன்ன அதே இந்த Trenchesல, recursion மரத்து கீழே ஆரம்பிச்சு இன்னொரு மரத்து கீழே போய் முடிகிறது தான் படமே. Like, and it's a war movie. Okay, it's not simple stage and all of that. But on the 1917 வந்து, if you have the Blu-ray, they have a separate Blu-ray disc for Roger Deakins commentary about how the movie was made. அதுல பாத்தீங்கன்னா it is actually about 17 cuts in the movie. You will not there are. Yes. Okay, ஒவ்வொரு லொகேஷன் மாறும்போது பாத்தீங்கன்னாக்கா டக்கு டக்குன்னு வந்து there's a transition that happens, but very very seamless. Of course 2021 டெக்னாலஜி பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த படம் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி. You're talking about the shot where he's sitting in the bedroom. Okay, he's very agitated. His mom just திட்டினாங்க. So Rosie is trying to convince him. So the camera moves out of their window at top of the Hyderabad red light area, and it moves slowly into the ஒரு கசல் பண்ணிருக்காரு, அப்படியே வந்து இங்க வந்து டான்ஸ் ஆடுறாங்க, and then it moves back and forth. There it's cut around all the dark spots and the gullies. There is and a all cut, of that. but still and it's 3 different songs stitched together. And exactly. அது இளையராஜாவோட genius. No, but they recorded it differently, but they put it together so that they wanted to show you, on the sadness காமிக்கிறதுக்கு வந்து they move through the whole place of what disrepute அப்படின்னுவாங்க இல்லையா. ஸோ அந்த இடம் வந்து அந்த கார்னர்ஸ், இந்த நோக்ஸ், அந்த கிரேனிஸ், அதெல்லாம் வந்து அந்த சாங் வாஸ் a little, அந்த டான்ஸ் வாஸ் a little olden, but okay, belongs in that place. That's okay. அதெல்லாம் விட்டுரும். பட் நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து you won't know, you'll look at it as a gimmick rather than as a technical achievement. They pulled off something which no one else was trying around that time. He could have just focused on his acting. He could have focused on presenting himself as a hero, as a writer, whatever it is. But இவங்க வந்து they push the envelope on how this movie can be recorded. அதுதான் நான் சொல்றேனே, எல்லா இடத்துலயும் புஷ் பண்ணிருக்காங்க ஹேமந்த். அதுதான் இந்த மாதிரி ஒரு கிளாசிக்கோட கிரேட்னஸ். எஸ்பெஷலி குணா, சத்யாலாம் எடுத்தீங்கன்னா, ஏன்னா ரைட்டிங்ல தே புஷ்ட் இட், ரைட்? டைரக்டர் ஏரியால தே புஷ்ட் இட். நீங்க சொன்ன இளையராஜா has pushed his own limit. Cinematography is very different. And we will talk a little bit, maybe மிஸ் பண்ண போறோம். Guna Caves was not required in the film. They could have still convinced us that these guys were in some kind of a mala, right? Such a risky effort was absolutely not required, and still Kamal pushed it. Is another, goes back to say he's not getting there enough credit for what he deserves. So, and the set of the red light area, on the district Hyderabad set, set வந்து they could have just pulled it off with like a flat looking building or whatever it was, and then நம்ம காலகாலமா காமிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு பழைய பில்டிங் காமிச்சிட்டு இருக்கோம். பட் மெனக்கெட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, they want to show that it's a very complex maze மாதிரி ஒரு இடத்தை கிரியேட் பண்ணிட்டு, and there's layers to that whole location. It's rocky and it's got some motamadi, and then you and I can touch and feel the location. Avlo realistic ah irthu, which is more depressing than regular set ன்னு சொல்ல வரேன் நான். Sure. That added to the whole part of wow, இப்படி ஒரு உலகம் இருக்கா அப்படின்றது வந்து it exposed
to us in a point in life where we were like starting Yeah. to find our place, and இது வந்து ஐயோ ரொம்ப ஸ்கேரியான ஒரு just like Mahanadi did much later, but Well, this one was Mahanadi was another onto itself. yeah, But I agree with you. அது வந்து இது வந்து ரொம்ப மெனக்கெட்டிருக்காங்க. அண்ட் அது நான் there is a takeaway for today and tomorrow's filmmakers, it's this point. You start with writing. You got to understand. இந்த படம் நான் இந்த படத்தை மட்டும் வச்சு சொல்றேனே, முதல்ல நம்மளுக்கு இருக்கிற கல்ச்சர், நம்மளோட பழைய இப்போ அபிராம பட்டர் கதையை கமல்ஹாசன் சொல்லணும்ன்ற ரீசனே கிடையாது. They could have just literally copied Pedro Almodovar and they would have gone done it, right? correct, But this is the part that நான் என்னோட பழச நோண்டி எடுக்க போறேன், அதை வச்சு ரைட்டிங்ல பில்ட் பண்ண போறேன், and correct, then I'm going to add direction, cinematography, and then I'm going to peak it exactly, the cherry on the top with my actingன்றது வந்து not yeah, only him, the yeah, whole cast was why this film is such a huge cult. It's a classic film that will remain in another 50 years ன்னு நான் correct. சொல்றேன், Correct. நீங்க சொன்ன right? அதே ஒரு விஷயம் தான். நீங்க வந்து you might not agree with your current state of religion or culture or practices or whatever it is, but that does not diminish what you have in the past. Yeah. Correct. So for someone to have an eye to say, okay, ஒருத்தர் வந்து அப்சஷன் இருக்கு, அந்த அப்சஷனுக்கு வந்து ஒரு 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 philosophical ஒரு religious பேக்ரவுண்ட் ஒன்று வந்து கிரியேட் பண்ணாக்க எப்படி அப்படின்றது வந்து இன்னும் ஒரு brilliant layering, right? So அது வந்து பாக்குறதுக்கு ஒரு தனி கண்ணு வேணும் அண்ட் நாலேஜ் வேணும். லைக் நீங்க இது வந்து எதோ அதுதான் கனெக்ட் முக்கியம். பண்ணுன்றது வந்து யூ ஹேவ் டு ஹேவ் ரெட் சோ மச். யூ ஷுட் ஹேவ் எனக்கு அடிக்கடி மிஸ்கின் சொல்லும் போது எனக்கு சத்தமையும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், சத்தமையும் வந்து சிரிக்கணும் இருக்கும். போய் லியோ டால்ஸ்டாயை படிங்க, போய் ரைட். Dostoevsky படிங்க. கஸ்மனா படிங்க, டாஸ்டோயெவ்ஸ்கியை படிங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து இது there is truth to it. தப்பு இல்ல, பட் நம்ம But அது மாத்திரமே படிக்காதீங்க, அது மாத்திரமே Exactly. படிக்காதீங்க, மத்ததையும் படிங்க. I understand that he's saying read, which is correct. true, which is true. Correct. But how can you juxtapose that kind of classic literature's structuring, character definition, and writing with your historical stories, your narratives, Exactly. and then present it with a story that can appeal to a modern audience? தான் வந்து the true filmmaker ஓட ஒரு பவர்னு எனக்கு தோணுச்சு. And very few people pull it off. Try it, but yeah, pull it off. இல்ல, இந்த படம் especially can be called as can compete or whatever it is, can be compared to any good Iranian film or Japanese or நான் அந்த அளவுக்கு விட மாட்டேன் பாஸ். கொஞ்சம் like it's not very detailed. I'll tell you what, எங்க சொன்னா it is definitely யதார்த்தமா எடுக்கிறதுக்கு வந்து it was definitely a different move. Iranian movies are very simple, but இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் மூவி. So probably was பட் எனக்கு ஏன் யதார்த்தம் நான் சொல்றேன்னா, ஒரு சீன் நான் சொல்றேன் ஹேமந்த். இந்த 2 சீன்ல வந்து கமல் கம்ப்ளீட்லி கன்வின்ஸ்ட் மீ that this guy is going through this problem and he needs to be looked at not like, oh இவன் ஒரு இவன்டா, இவன் ஒரு பைத்தியம்டா, இன்சேனிட்டிடா அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்காம, கமல் வந்து he comes with ஜனகராஜ் வந்து கூட்டிட்டு வர்றாரு இந்த அவரோட இதுல இருந்து. he sees his mom, அவங்க அம்மா செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர்றாரு. அந்த சீன்ல கமல் ஆல்மோஸ்ட் sits down. நம்ம வந்து ஓ நடிக்க ஆரம்பிச்சிட்டான்டா இவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். But you leave that aside, அப்படியே வந்து தாக்குது ஹேமந்த். it attacks you, it touches you like, my god, how can he convince me? இந்த ஒரு சீன்ல I'm absorbed into the film. I cannot come out of the clutches. கரெக்டா இல்லையா அந்த சீன்? that was the exact scene that I was going to say as pulling it off as very. See, அது வந்து நான் என்ன சொல்ல எதுக்கு நான் இரானியன் நான் சொன்னதால இதெல்லாம் வந்து நான் தப்பு சொல்றேன். இரானியன் மூவிஸ்ல வந்து it don't emote at all. Like it's basically like very flat. The emotional reflections are within you. அதுதான் சொல்ல வந்தேன் நான். Like இங்க வந்து ஆக்டிங்னு ஒன்னு இருக்கு நம்ம இல்லன்னு சொல்ல முடியாது. இல்லன்னு சொல்ல, but see, if you take where is my friend's house அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இல்லாட்டி புது படமே கொடுப்போம், சேல்ஸ்மேன் கூட எடுத்தீங்கன்னா, அவங்க கோவம் வரும், அவங்களுக்கு வந்து சோகம் வரும், எல்லாமே வருமே தவிர ஆக்டிங்னு ஒண்ணு இருக்காது அந்த படத்துல. நான் இந்த படத்துல ஏன் கன்வின்ஸ் ஆறேன்னா, படத்துல ஆக்டிங் தேவை, அதுதான் வரலாம். இந்த சீனுக்கு ஆக்டிங் டெஃபினட்டா தேவை. ஏன்னா சிச்சுவேஷன் டிமாண்ட்ஸ் தட், which is ஒரு மனநலம் குன்றிய ஒருத்தர் வந்து அவன் வந்து அவங்க அம்மா மேல என்னதான் கோவம் இருந்தாலும் அவன்
so much in affection with his mom. And then அவங்ககிட்ட ஒரு பொய் சொல்லி கூட்டு வந்தாக்க he is actually looking in two directions and he's crying like இங்க காமிச்சு விரல காமிச்சு அங்க வந்து என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு வந்து ஆக்டிங் கிடையாது. ஆக்டிங்னு நான் சொல்றது வந்து இல்ல என்னன்னா ஆக்டிங் இல்ல. ஒரு ஆக்டர் இருக்கிறதால தான் ஆக்டிங் சொல்றேன் தவிர he is conveying an emotion of someone who's purely in love in a world where people will not understand what that love and affection means, which is the purity எக்ஸாக்ட்லி. of that person is what comes across in that particular scene. அதாவது ஒருத்தர் எந்த அளவு கஷ்டப்படுவான், அவன் வந்து அந்த கஷ்டத்தை வந்து அவன் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவான்றது வந்து அந்த that scene comes brings across brilliantly. So அத பத்தி நான் வந்து யா ஒண்ணுமே யா வாய்ப்பு வர மாட்டேன். இல்ல இல்ல இட்ஸ் a அதுவும் different genre னு சொல்லணும் அவ்வளவுதான். ரைட் ரைட் ரைட். அண்ட் இந்த கேரக்டர் வந்து டாக்ஸ் டு அனிமல்ஸ், ரைட்? மாடு மாடு, கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி, அப்புறம் Mhm. குயில் குயில், அப்புறம் குருவியை கொண்டுட்டாங்க அப்படின்ற அவ்வளோ பியூரா இருக்கிற ஒருத்தனுக்கு இது எல்லாமே வந்து இவங்கெல்லாம் பைத்தியக்காரன், இவங்களுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு Yeah, அவனுக்கு தோணுது. yeah. எனக்கு இந்த மனுஷங்க வேணாம் அப்படின்னு அவன் சொல்றான். அது மனிதர் உணர்வு. அவனோட பார்வையில அது எல்லாமே பைத்தியக்காரன் தான். ஆ, அதுவும் கரெக்ட். என்ன வந்து அதுவும் கமல் வந்து ஆர் த ஆக்டர் ஆர் த கேரக்டர் கன்வின்ஸ்ட் மீ தட் ஹிஸ் பாயிண்ட் இஸ் கரெக்ட்ன்றது வந்து, ஆர் அவன் பாயிண்ட்ல அவங்க கரெக்ட் அப்படின்றத கன்வின்ஸ் பண்ணதான் இந்த படத்துல அதுதான் இருக்கிற சொல்றேன். நம்மளுக்குள்ளேயே சக்சஸ். அந்த பியூரிட்டி இருக்கு. ரைட். லைக் யா. we have that, we've lost it, but we still have that. இந்த மெய்யழகன் மாதிரி நம்மளும் வந்து காணாம போயிட்டோம். அவ்வளவுதான். நம்ம வந்து ஆனா கரெக்ட். நமக்குள்ள அந்த கார்த்தி இருக்கதான் செய்யறான். அண்ட் அந்த கார்த்தியை வந்து வெளிச்சம் போட்டு நானே மெதுவா பூர்த்தி பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமா வெளில கொண்டு வரன்றது அந்த படம் ட்ரை செஞ்சுருக்கேன். அண்ட் நீங்க சொன்ன சீன் வெளியே வந்து அந்த படத்துல வந்து காமெடியும் இருந்துச்சு ஆக்சுவலா. ஓ யா, வெரி செம்ம காமெடி. அதாவது இட்ஸ் வெரி ஒரு ட்ரிக்கி சீன்ல கொஞ்சம் காமெடி. யா சீன்ல யா. வந்து they try to send him off. அப்போ வந்து they're trying to get him Kamal out. Varalakshmi is ம் trying to get Kamal ம் out, and ஆமா the other character is trying to like say எங்க அபிராமி அந்த இந்த கேரக்டர் ஆமா. பேர் மறந்து போச்சு. இந்த காக்கா ராதாகிருஷ்ணனா? இல்ல இந்த ரேகா? இந்த டால் கை அந்த ஒரு முஸ்லிம் ஓ யா யா கேரக்டர் யா யா, அந்த இஸ்மாயில் கேரக்டர். Ismail. He is looking for Abhirami or that Roshni character. And செம்ம Varashmi காமெடி. saying போட்டோம் அதுக்கப்புறம் நான் சொல்றேன், அப்புறம் சொல்றா வேற என்ன சொல்ல போற அப்புறம் he's so smart that he's figuring out things. அது வந்து காமெடியா பார்த்தா காமெடி, பட் the way he's asking her is like, ஓ okay என்கிட்ட இருந்து what are you going to tell after, like நான் எக்ஸாக்ட்லி. போனதுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன வித்தியாசமா சொல்ல போறேன்றது வந்து then he picks up and then he starts. I thought it was like great writing பியூட்டிஃபுல். again, given the situation. Okay, let's shift to some other parts because we'll keep talking about Kamal and other. ரொம்ப Let's yeah, ரொம்ப ரொம்ப இதுவாயிட போகுது. So let's talk about the technical. We spoke about technical. Let's talk about the cast, Hemant. I mean, oh my we see god, a huge cast, including SPB. Varaikkum they called everybody, right? yeah, Ajay Ratnam, Varalakshmi, full and every Rosie. all favors நீங்க இந்த படம் பண்ணியே ஆகணும் எனக்காக சொல்லி கூப்பிடுறது எனக்கு கண் Yeah. நல்லா தெரியும். அந்த இஸ்மாயிலோட பேர் வந்து பிரதீப் சக்தி, பை த வே. நாயகன்ல வருவார், ரிமெம்பர்? ஸோ இல்ல மணிரத்னமோட ஸ்டாண்டர்ட் மணிரத்னமோட ஸ்டாண்டர்ட். அஞ்சலில கூட எஸ் எஸ். பை த வே ஷரத் சக்சேனா வந்து அந்த எஸ்கேவா வரார்ல. தளபதி is acted in both the movies at the same ஆமா time. ஆமா, தளபதி தான். யா யா. ஷரத் சக்சேனாவோட இன்ட்ரோடக்ஷன் ஃபிலிம் இது. ஆக்சுவலா ஐ ரெட் சம்வேர் தட் கொச்சின் அனீஃபா வாஸ் சப்போஸ் டு பிளே தட் ஷரத் சக்சேனாஸ் Oh இந்த my god. கேரக்டர். Sharat Saxena did a great job. He Oh, he yeah. looked like that businessman kind of a look. So அந்த பியூட்டி என்னன்னாக்க 2-3 கேரக்டர் வந்து they never appeared in Tamil cinema after that or in any cinema after that. That was the best part about the casting, which is Roshni. We can't ரோஷினியை தவிர வேற யார் பண்ணியிருந்தாலும் as much as like you can say like they tried to make a goddess out of like white skin or whatever. இன்னைக்கு சென்சிபிலிட்டிஸ்ல வந்து நிறைய அது மாதிரி சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து she was ஒரு representation of God in she our was culture. wearing a white dress and White she dress looked and like skin yeah, is almost pale to yeah, a point of yeah, like, but right. அவங்க அதுக்கப்புறம் எந்த படத்துல நடிக்காதது வந்து it made the அபிராமி கேரக்டர் ஆல்மோஸ்ட் லைக் இவங்க கடவுள் தான் அப்படின்ற மாதிரியே மாத்திட்டாங்க. இதுக்கு நான் ஒரு parallel சொல்றேனே. இப்போ கிரிஜா never acted after இதே திருடாதே, right? It created the same திருடிட்டாங்க. அந்த திருடு போல தான் அதுக்கப்புறம் right. like that is
I mean, no one intends that, but I think it No. was just a good. It ended up in a good way. ரைட். இல்ல இந்த கேரக்டரைசேஷன்ஸ் வேர் ஃபேன்டாஸ்டிக். எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நெறைய Janagaraj was sorry, I'm interrupting you. எஸ், Janagaraj எஸ். ஓட லெட்ஸ் டூ. perfect ரோல்னு கேட்டாக்க இதுதான். And last one, Hemant with Kamal. Apparently, Unfortunately, they had they a fought fight with each with. other. Yeah. Santana By Bharti the and way, him. Yeah. சந்தான பாரதியோடைய அசோசியேட் டைரக்டர் இந்த படத்துல வந்து அவரோட தம்பி which is ஆர்எஸ் பாலாஜி. Yeah, yeah. He's எங்கேயோ always. போயிட்டீங்க சார் அப்படின்னு. Yeah. இன்ஃபேக்ட் he does a cameo in the film. Yeah. அவர் அந்த ஹேர் கட்டரா வருவாரு, Correct. முகத்துல எல்லாம் இது பண்ணி விடுவாரு அந்த மாதிரி. ஐ திங்க் தே ஹேட் அ டிஃப் பிட்வீன் ஈச் அதர் அண்ட் ஜனகராஜ் வெண்ட் அவுட் அண்ட் நெவர் கேம் பேக் வித் கமல் ஹாசன் லேட்டர். But ஸோ across all of the others, even Maniratnam cast in several. in எனக்கு Roja, இந்த yeah, படத்துல yeah. வந்து or நாயகர் இந்த Yes. படத்துல வந்து is very convincing as a conniving அந்த 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 என்ன சொல்றது அந்த சித்தப்பா ஆத்தாவுப்பா he இல்ல, convinced இல்ல. as a manipulation to the max. இது மாதிரி ஒரு கேரக்டரால இல்ல, வாட் ரொம்ப பியூட்டிஃபுல் effort கேரக்டரைசேஷன். நல்லா. yeah. He transcends both the world. அதாவது no one convinces Guna as much as his own scheming இல்ல, சித்தப்பா. டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா அவர் தான் ரொம்ப வில்லன். ஏன்னா அவர் தான் அந்த அந்த ஆனா புரோக்கன் வில்லனுக்கு சர்ச்ல கட்டி போட்டு 7 நாளா அவனை சாப்பிடாம விட்டு அவனுக்கு வந்து அந்த வெறியை ஏத்தி விட்டதே வந்து ஐ மீன் ஜனகராஜோட கேரக்டர் தான். and he ஸோ continuously exploits him continuously like டில் த லாஸ்ட் because பாயிண்ட். he is basically like is என்ன சொல்றது gaslighting everybody around him and yet like அந்த அந்த ஹாஸ்பிட்டல் கூண்டு போகும்போது you don't see it coming at all that இது ஹாஸ்பிட்டல் திருப்பி விட போறாங்க, but he has a completely different plan ஃபார் வை. to himself about using him for other purposes. And the way he tells them not to come, he's going to take him and all by himself. And writing இருக்கு, பட் அது வந்து it was very fitting character. Easily pulled off. No, I agree. Yeah. SPB வந்து was not very convincing with his மேல முறுக்குன மீசை. பட் அந்த சமயத்துல வந்து he was acting in these kind of roles. இதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் he acted in திருடா திருடா as the same CBI officer. இந்த டெபுடேஷன் வந்து ஹைதராபாத்ல இருந்து மெட்ராஸ்க்கு பாம்பே கரெக்ட், நாசிக். இல்ல லோக்கல் ஆபீசர். லோக்கல் ஆபீசர். மேபி So அது ஒரு யூனிவர்ஸா இருக்கலாம், நல்லா இருக்கலாம், because he played these roles I think at that time நிறைய. yeah. Anyway, I mean, I wanted to last few things, right? One on the okay. Let's talk a little bit about Guna Caves and அது create பண்ண அந்த தாக்கம். அந்த did you appreciate it in the big screen at that time? Oh yeah. It looked, we didn't know it was Guna Caves until it was a little later. It was named as behind. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அது they made it a big tourist spot in Kodaikanal. In fact, I went there I think a year or two years later. It was சொல்லிருந்தீங்க மஞ்சுமல் பாய்ஸ் பத்தி பேசும்போது. ஆமா, ரொம்ப scary stuff, but அந்த நேரத்துல வந்து to still like open and like no, there's nothing protecting you from it was a see நாங்க எங்களுக்கு பெரிய இது இல்லைனாக்க how do they carry all the camera equipment there, the lighting equipment, all of that down that அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதுக்கு தான் அந்த கேள்வியே கேட்டேன். அது வந்து ஓகே, லைட்டிங் கேமராலாம் அப்போ கமல் ஹட் செட் ஆனந்த விகடனோ குமுதம்லையோ நாங்கள் கயிறு கட்டி இறக்கணும் எல்லாம் ஓகே. வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் டேக்கிங் வரலட்சுமி அண்ட் காக்கா ராதாகிருஷ்ணன் அண்ட் டேக்கிங் த ஹோல் கேங் தேர் டு தட் பிளேஸ், ரைட்? வாஸ் அ அதுதான் சொல்றேனே, அந்த பேஷனட் ஃபிலிம் மேக்கிங் வந்து அப்பெல்லாம் இந்த ரெகுலேஷன்ஸ்லாம் ஒண்ணுமே கிடையாது. யார் வேணா இப்படி வேணா எங்க வேணா எது வேணா பண்ணலாம். இப்போதான் வந்து பிகம் இன்சூரன்ஸ் அது இதுன்னு கொஞ்சம். I'm not saying it's right, I'm just saying it was a different universe where you made it happen. It doesn't matter how you did it, you had to get it done. And someone pushed them so hard that they wanted this exact location. That's crazy. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா like they didn't have to go to Hyderabad, they could have shot it here. They had a backstory. They had like in fact நிறைய பேருக்கு அந்த டைம்ல வந்து ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி என்ன ஆச்சுனாக்கா அந்த கார் சேஸ் சீன் நடக்குது. We start in the prime roads of Hyderabad and it stopped traffic for almost 6 hours or whatever it is. I'm probably misquoting the numbers, but Vikram Dharma was a number of hours. The car was like they did it on the
main road there next to the lake நினைக்கிறேன். Huge outcry. Newspaperலாம் வந்து people, residents were not happy at all, or like people that were stuck in traffic, right? They were very, very mad at that Guna crew at that time. So, நிறைய நிறைய கஷ்டப்பட்டு ஆனா இந்த குணா நிறைய கேவ் வந்து நான் ஐ வாண்டட் டு சே a few things ஹேமந்த். எனக்கு வந்து எவ்ரி ஷாட் லுக் லைக் a million bucks to me. ஏன்னா வந்து அது மோர் தென் த சினிமாட்டோகிராஃபி வியூ ஆஃப் இட், இட் ஆடட் அ சைக்கலாஜிக்கல் டெப்த் டு த narrative, ரைட்? yeah, அது வந்து yeah. ஒரு கேவ்ல இருக்காங்க, மனிதர்களே இல்லாத ஒரு இடத்துக்கு நான் உன்னை They've கூட்டிட்டு gone to போறேன், a place, or primal ரைட்? location. It was almost like you're taking humanity back to where it started. அப்படின்ற மாதிரி எக்ஸாக்ட்லி. ஒரு பாயிண்ட். அதாவது it முதல்ல ஒரு broken church, எனக்கு லைட்டிங் அதுக்கப்புறம் தான். ஐயோ, the லைட்டிங், broken church, லைட்டிங், my God, that church location was the best for ஜஸ்ட் me. அதுவும் எக்ஸாக்ட்லி. the way they set up the camera very far away on another hill, right? And எஸ். கொடைக்கானல்ல வந்து இதெல்லாம் ரொம்ப ஈஸிலாம் கிடையாது. நீங்க போ அங்க போய் நின்னு அங்கிருந்து இல்ல, இன்ஃபேக்ட் எதுனாக்க அந்த சர்ச், சாரி டு இன்டரப்ட், இந்த சர்ச் அவங்க பில்ட் பண்ணாங்க ஃபார் திஸ், ரைட்? for தட்ஸ் this, த yeah, பார்ட் which was crazy, right? yeah. And And the shot of it with the nice, with the கிட்டத்தட்ட பௌர்ணமி, நைட்டிஷ் பௌர்ணமி அன்னைக்கு. it's It is not like very easy to shoot from one no. hill to another hill and still capture the another lighting of the. You have to tell it's a இல்ல, separate. ஈவன் இந்த குணா கேவ்ஸே, எஸ்பெஷலி இந்த ரோசி வந்துட்டு அவங்க திரும்பி போகும்போது ஒரு லாங் ஷாட்ல யூ கேன் see all of the cuts and all that. The camera angle looks terrible, like as in எங்க தொங்கிட்டு இவங்க இந்த ஷாட் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி பயமா. இப்பெல்லாம் ரொம்ப ஈஸி, யூ கேன் புட் 50 drones and you can take the shot like easy, but You don't the have to fact put that your they, self at risk. Yeah, yeah. அது வந்து 30sல வந்து ஒரு தனி பைத்தியம் ஒன்று இருக்கும். Like you think your இல்ல, இது மாதிரி your ஒரு 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 ரொம்ப ஒரு passion. கிரேசியஸ்ட் பேஷன். இந்த மாதிரி கமல் வந்து குணா மாதிரியே ஒரு பேஷனட், ஆர் வித் his crew they made this happen. Anyway, I wanted to wrap it up by asking you, Hemant, No, what, ஒரு குயிக்கா keep going. see the casting பத்தி பேசணும் இல்லையா? Be it காக்கா ராதாகிருஷ்ணன், be it ரேகா, கிரீஷ் கர்னாட், வரலட்சுமி. for வரலட்சுமி, like வரலட்சுமிலாம் வந்து இந்த மாதிரி கேரக்டர் வந்து இந்த like how I don't know how they convinced her to act in such a thing. She has a significant body of work behind her, and she has some. Yes. அண்ட் அவங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு வரும்போது தான் வந்து அந்த படம் பிகம்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் மூவி. ஏன்னா அது வரைக்கும் எப்படின்னாக்கா அதே ஜோக்கு, அதே 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 காமெடியன்ஸ், அதே ஆக்டர்ஸ், அதே கேரக்டர் ஆக்டர்ஸ். இது போகும்போது இது ஐ திங்க் தேர் வெரி கிளியர் தட் இஸ் நாட் லைக் இட் ஷுட்ன்ட் அப்பியர் லைக் இட்ஸ் அ ஸ்பெஷல் மூவி அண்ட் வி Correct. ஆர் கோயிங் டு ட்ரீட் இட் லைக் தட் அப்படின்றது. கிரீஷ் கர்னாட் வந்து இட்ஸ் நாட் வெரி ஈஸி டு கெட் இன். அப்போ வந்து he was only focusing on Kannada Kannada films, yeah. and in theaters and so on. அவரை கூப்பிட்டு வந்தது, or like having actors which you do not see. Rekha's decision, some of the actors' decision to play this role is very very brave. Yeah. How do you அந்த டைம்ல வந்து stigma of acting in a negative or not negative role, slightly questionable character's Character. role வந்து we have to appreciate all of that coming together, not just Kamal as the writer or like the screenwriter, subgenre story or Sandana Bharti or of course Ilayaraja or very contribution or but there are so many other 100, 200 pieces that really made this movie so special. Sure. நான் வந்து I'll close my thought by saying வந்து குணா is a வெரி சிக்னிஃபிகண்ட் ஃபிலிம் இன் தமிழ் சினிமா. ஏன்னா வந்து அப்போதான் அஞ்சலி வந்திருந்தது. ஸோ தே ஹேட் திஸ், இட் ஹேட் அ ப்ரொஃபவுண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் மென்டல் இல்னஸ், ரைட்? அப்போ வந்து அங்கே வந்து பிலாங்கிங் பற்றி பேசணும் அஞ்சலி பற்றி பேசும்போது. பட் இதில் வந்து ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் வாட் இஸ் திஸ் பர்சன் கோஸ் த்ரூ. லவ்னா என்ன, அப்சஷன்னா என்ன, ப்ளஸ் கமல்ஸ் ட்ரூ லவ்னா என்ன, அது அன்பவுண்ட் ஆர் அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் ஐ ஃபெல்ட் Kamal and team did a great job, and it's also is anchored by Kamal's compelling performance அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்படி வந்து ஒரே சீனில் வந்து சலங்கை ஒலியில் வந்து
ஒரு ஃபெயிலியரை எதிர்பார்த்து அவரோட பத்திரிக்கை வந்து அந்த சீன்ல அந்த மாதிரி கமல் இந்த படத்துல ஒரு 10 சீன்ல he has pulled it off that compelling performance. Yeah. So Yeah. for me it's a significant film and it's still if you have not watched it I think you should definitely give it an intentional watch. ஓ இது குணா தானே, இதுல வந்து என்ன அது கண்மணி என்போட பாட்டு தானே, அப்படியெல்லாம் இல்லை, there is so much layers to it. அதுக்கு Yeah. ஹைலைட் பண்றதுக்காக தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ Yeah. உங்களோட தாட்ஸ் ஹேமந்த்? நிறைய பேசுறேன்னு நினைக்கிறேன், இன்னும் நிறைய பேச நிறைய இருக்கு. பட் என்னோட இது எனக்கு it has a special place in terms of how Kamal made some of the writers and directors in Tamil cinema rethink what cinema can do. And we've talked about other directors that had influence also, not to take away anything. ஆனா ஒரு prime actor investing time in a story like this, I think made several people sit up and take notice. We talk about all the shiny, sexy objects like Talabadi and Anjali and Agni Natchatram, where it's all like packaged really well, and there's no nothing wrong doing that. But this was a technician's delight in terms of saying these are the possibilities, guys. Now go make something better than this. அப்படின்றது கமலோட ஒரு benchmark that this movie set up, and I think many directors may not, இன்னைக்கு directors or directors that came after might not openly confess to it, but they probably took a lot of notes, and we're seeing that அதுதான் வந்து ஒரு true influence of an artist, which is how much you've moved the ball in this whole area of Tamil cinema. அப்படின்றது வந்து இது குவைட்டா பண்ண ஒரு படம், ஆனா at the same time it's one of the movies that cannot be repeated, or it was hardly copied or repeated, or I mean Kadal Kondain had aspects of it, but Yeah. it was nothing even closer to this at all. இதோட depth வந்து அங்க இல்ல. Correct, So correct. yeah. So yeah, again, that is I think this is Kamal's huge contribution to what we see today in Tamil cinema. அதனால அதுக்கு இந்த படத்துக்கு வந்து we have to pay homage, and I'm happy that you brought up this movie. இவ்வளோலாம் பேசுறதுக்கு இல்லைன்னு நினைச்சேன் நான், but Wonderful. yes. All right. So, in the padam is getting re-released today as we speak, 29th November 2024. If you get a chance, watch it on big screen. English and the chance illa. But if you are in Chennai or in Tamil Nadu and you're going to able to watch it, enjoy, and let us know in your comments what you thought about it. இது வந்து பேசும் படம் பாட்காஸ்ட். இதோட குணா ரிவைண்ட். நன்றி, வணக்கம்.